ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு அந்த கடைக்கு தான் போகணும் கட்டாயம் இல்லை. பக்கத்தில் எங்கெல்லாம் கடைகள் இருக்கோ எங்கெல்லாம் கிடைக்கும் அந்த கடையில் போய் வாங்கலாம். இன்னொன்று கூட நிறையா மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரேஷன் கார்டு கொண்டு வரல, எங்கிட்ட ரேஷன் அந்த அட்டை எங்கிட்ட குடும்ப அட்டை எங்கிட்ட இல்லை, நான் இன்னைக்கு போய் வாங்க முடியாது, இந்த கடை வரைக்கும் வந்துட்டேன், ஆனால் எங்கிட்ட நீங்கள் பொருள் வாங்க முடியல, வீட்டு திரும்பி போகிறேன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டமன்றம் வாயிலாக பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் சொல்ல விருப்பம் என்னென்னா, எப்படி நம்ம ஒரு டிரைவிங் லைசன்ஸையும் ஆதார் கார்டையும் நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஐடிபி வாட்டர் ஒரு டிஜிட்டலாவோ இல்லை வாட்ஸ்அப்லையோ வச்சுக்கிறோமோ, சாஃப்ட் காப்பி வச்சுக்கிற மாதிரி ரேஷன் அட்டைகளும் சாஃப்ட் காப்பி இருந்ததுன்னா நீ கடைகளுக்கு போய் ரேஷன் அட்டையை வச்சு ஸ்கேன் பண்ணி தான் பண்ணணும், கட்டாயம் இல்லை. எந்த ரேஷன் கடைக்கு போனாலும் பக்கத்தில் ரேஷன் கடைகள், ஒரு பணி நிமித்தமாக வெளியூர் போயிருக்கலாம், இல்லை பணி நிமித்தம் வெளியே ஏதாவது வேலைகளுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்து கடைக்கு தான் போகணும் அப்படின்னு கட்டாயம்லாம் இல்லை. எங்கெல்லாம் ஒர்க்குக்கு போகிறீங்களோ எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் உங்கள் ரேஷன் கார்டால் ஒரு சாஃப்ட் காப்பி இருந்தால் போதும், ரேஷன் கார்டு நம்பர் இருந்தால் போதும். அந்த நம்பரை காமிச்சு அந்த நம்பரை மட்டுமே கடைகளுக்கு போய் எப்படி நம்ம ஏடிஎம்மில் போனால் கார்டை போட்டு ஓடிபி நம்மளோட பின் நம்பரை போட்டால் பணம் வருமோ, அது போல் ரேஷன் அட்டையோட நம்பரை மட்டும் வச்சு ரேஷன் கடைகளில் சொன்னீங்கன்னா அங்கேயே உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டையோ லைவாலையோ ஸ்கேன் பண்ணி உடனே பொருள் வாங்க முடியும். இது பல பேருக்கு இன்னும் தெரியல. இந்த சட்டமன்றம் வாயிலாக பொதுமக்களுக்கும் இங்கே அமைச்சர்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன்.